ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா கிளே நான் தான் பண்ண கிளே வச்சு திங்காக இந்த கிளே வச்சு பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வந்து நீங்கள் மாட்டி கிளேலாம் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து இந்த கிளே இருக்கு இல்லையா, நீங்கள் கிரேட் கலரில் பெரிய கிளே பார்த்தீங்களா, அதை வச்சு இப்போ வந்து நான் ஒரு அம்மிக்கல் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? அம்மிக்கல். அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் நம்ம. சரி, ஃபஸ்ட்டு வந்து கல் மாதிரி அம்மிக்கல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எப்படி பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அப்புறம் ஒரே ஒரு சைடை மட்டும் நல்லா கட் பண்ணிக்கணும். நான் எப்படி பண்ணுறது பார்த்தீங்க, எனக்கும் வீடியோ போடுங்க, நாங்களும் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஓகேவா? நல்லா பேண்ட் தான் அம்மிக்கல் பண்ணுறதுக்கு. இது வந்து அம்மி பண்ணிக்கலாம். அது வந்து கல் பண்ணிக்கலாம். கல்லுக்கு நிறைய கலர் வந்து தேவைப்படும். நாளைக்கு என்னென்ன குட்டி கலராக பண்ண பண்ணனால கொஞ்சமே இருக்கும். இருங்க, ஒழுங்காக வேற மாட்டேங்குது. அம்மி கல் ரெடி. இப்போ வந்து அம்மி பண்ணிடலாம். அம்மி பண்ண போகிறேன் நான். ஒரே கலர் தான் நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அம்மி பண்ணிக்கலாம். சரி, நம்ம அம்மி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு பவுல் பண்ணலான்னு இருக்கேன். ஒயிட் கேக் பவுல் பண்ணலான்னு இருக்கேன். உருள் பண்ணலான்னு இருக்கேன். ஒயிட் கலர் உருள் பண்ணிக்கலாம். கிரீன் வந்து கொஞ்சமாக பிச்சுக்கிறேன் நான். நல்லா அப்படி பண்ணிட்டு ஒரு ஊரெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் ஒரு வடச்சட்டி பண்ணலான்னு இருக்கேன். இப்படி பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வடச்சட்டி ரெடி. அதுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் ஹேண்டில். வடசட்டி பண்ணி வடச்சட்டி பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிளாக் கலரில் ஒரு தோசைக்கல் பண்ணலான்னு இருக்கேன். தோசைக்கல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பண்ணிட்டு ரவுண்டாக வச்சு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஹேண்டில் பண்ணிடலாம். கொஞ்சம் எச்சாயிடுச்சுன்னா நான் கம்மி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கு ஒரு ஒரு சைடு நான் ரெடி பண்ணேன். இன்னொரு சைடு
பண்ண போகிறேன். இன்னும் சொல்லி ரெடி பண்ணிட்டேன், தோசைக்கு ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு சப்பாத்திகள் பண்ண போகிறேன். சப்பாத்திகள் வந்து சப்பாத்தி மேக்கர் வந்து சப்பாத்தி கல் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. சப்பாத்தி மேக்கர் வந்து க்ரீன் எல்லோ கலரில் பண்ணிடலாம் சொல்லிட்டு இந்த எல்லோ கலரில் பண்ணிடலாம். எல்லோ கலரில் பண்ணிவிட்டு சப்பாத்தி கல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பனியார கல் பண்ண போகிறேன். அது பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிங்க் கலரில் பனியார கல் பண்ண போகிறேன். பனியாரக்கலுக்கு அங்கங்கே புல் போட்டுக்கணும். இப்போனா பனியாரக்கல் ஒழுங்காக வரல, அதனால பனியாரக்கல் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக நான் வந்து பனியாரக்கல் பதிலாக ஒரு பக்கெட் பண்ணலான்னு இருக்கேன். பக்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் இது பண்ணிக்கலாம். ப்ளூ கலரில் இது பண்ணிக்கலாம். ப்ளூ கலரில் வந்து பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் வந்து